வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. எந்த ஒரு ஏற்றமும் இல்லை, இறக்கமும் இல்லை, ஃப்ளாட்டாக முடிஞ்சிச்சு. காலைல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் சைடு போயிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் சைடில் போனது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு வொலடைல் மார்க்கெட்டாகவே இன்னைக்கு இருந்தது. ஒரு பெரிய அளவுக்கு இதுவே இல்லை. ஒரு பாசிட்டிவ் சைடும் போகலை, நெகட்டிவ் சைடும் வரல. எந்த அளவுக்கு நெகட்டிவ் வந்துச்சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெக்கவரி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா 3.25க்கு மேலே எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3.26லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ரெக்கவரி ஆகி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுங்கிற விதத்தில் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 46 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 304 பாயிண்ட்டு நெகட்டிவ்லையும், நிஃப்டி ஐடி 125 பாயிண்ட் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிசஸுமே கொஞ்சம் மிக்ஸில் தான் இருக்குது. இல்லை நிஃப்டி ஃபார்மா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 95 பாயிண்ட் பாசிட்டிவ்லையும், ஆட்டோ வந்து 9 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜிலாம் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெகட்டிவ் சைடில் தான் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா நியர் டு 2% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் டு 1% தான். ரொம்ப 1% கூட வரல. ஒரு 0.85 0.9% வரைக்கும் நல்ல ஒரு டவுன்ஃபாலில் போயிருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை சேலிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. கம்பேரிட்டிவ்லி நிஃப்டி வந்து எவ்வளோ தேவலாம், ஏன்னா பெரிய அளவுக்கு வாலடைல் இருந்தாலும் திருப்பி ரெக்கவரி ஆகி மேலே வந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்மால் கேப் மிட் கேப் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரெக்கவரி ஆகி வரவே இல்லை. நல்ல ஒரு டவுன்ஃபாலில் தான் போயிருக்கு. கேண்டில் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சல்டேஷன் தான் போயிட்டுருக்கு. ஒரு மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணது திருப்பி இறங்குது. இது என்னென்னா கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதத்தில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக மீட் பண்ணி நிற்கிது. இப்போது இந்த 23,400 ரேஞ்சு, 24,400 ரேஞ்சில் அப்படியே நிற்கிது. இதை விட்டு பிரேக் அவுட் பண்ணவே மாட்டேங்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா மேலே ஏறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏறுச்சுன்னா ஃபர்தராக 24,800 தொடும். அதையும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டியாக தான் போயிட்டுருக்கு. அது என்ன காரணம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட வார் தான். ஏன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் வந்து க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு. நீங்கள் எடுத்த டிசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எனி டைம் வில் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும்போது அடிங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபாலு, சொல்லப்போனால் ஒரு கிராஷ் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். கரெக்டாக பாருங்கள், கிட்டத்தட்ட 3,519 பாயிண்ட்டு கராச்சி 100 செம்ம அடி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3% மேலே நல்ல ஒரு டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அன்பிலீவபிள். இது வந்து இவ்வளோ தூரத்துக்கு போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து உலகத்தில் உள்ள எல்லா கண்ட்ரிஸ்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் அமெரிக்கா, ரஷ்யா, சைனாவோடும் பேசும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவை தான் சப்போர்ட்டாக பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இதனால் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூ, நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டில் ஒரு ஃப்ளக்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி ரீட்டைலர்ஸ் வந்து எங்கே வார் வந்துருமோங்கிற பயத்தில் எல்லோரும் சேல் பண்ணி வெளில வந்துட்டுருக்காங்க. நேற்று வரைக்கும் பாருங்கள், எஃப்ஐ வந்து 2,385 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 1,369 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போத் ஆர் பையிங் சைடு இருந்துமே கேண்டில் பாருங்கள் ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான் போட்டிருக்கு. ஸோ அந்தளவுக்கு சேலிங் ப்ரெஷர் தான் இருந்திருக்கு. காரணம் என்னென்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி உள்ள ரீட்டர்ஸ் எல்லாமே விற்றுட்டு வெளில வந்துகிட்டே இருக்கிறாங்க. சப்போஸ் வார் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டுருக்காங்க. ஸோ இதனால் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. இப்போதைந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அந்த ஆப்ஷன் போகிறீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இல்லை ட்ரேடிங் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஃபர்தர் மேலே ஏறினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேடிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற போது நீங்கள் இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது பெட்டர் தான். பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் இறங்க இறங்க வாட் எவர் இஸ் பாசிபிள் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு 10 குவான்டிட்டியோ 5 குவான்டிட்டியோ 50 குவான்டிட்டியோ வாட் எவர் இஸ் பாசிபிள் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் சூஸ் பண்ணுறது வந்து லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்க்கு போங்க. நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன்.
பட் மக்கள் வந்து என்னென்னா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா லார்ஜ் கேப் வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மியாக கொடுக்கும் அப்படிம்பாங்க. பட் என்னென்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ஃபுல் செக்யூராக இருக்கும். மோஸ்ட்லி என்ன தான் டவுன்ஃபால் வந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ரெக்கவரி ஆகிடும். எஃப்ஐஐ எந்த அளவுக்கு வாங்கினாங்களோ நீங்கள் மோஸ்ட்லி பாருங்கள், இந்த ட்ரெண்டு இந்த 22,000லேருந்து ஆரம்பிச்சு இந்த 24,000 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எஃப்ஐஐ தான் வாங்கியிருப்பாங்க. இந்த எஃப்ஐஐ எப்போல்லாம் வாங்கினாங்களோ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக புல் ட்ரெண்டு போயிட்டு அதுமாதிரி நிஃப்டி 50 உள்ள எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 52 வீக்கு ஹையை நோக்கி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு டவுன்ஃபால் வந்தோ அந்தளவுக்கு நல்லா ஸ்மார்ட் ரெக்கவரி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லார்ஜ் கேப் சூஸ் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். அதனால தான் நான் லார்ஜ் கேப் சொல்கிறேன். மிட் கேப்பு ஸ்மால் கேப் சூஸ் பண்ணிக்கலாம். பட் என்னென்னா நீங்கள் அதை வந்து ஒரு ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கூடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 50%, 60% அதுவே நீங்கள் வச்சுக்கூடாது. மிக்சடாக வச்சுக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட இதில் ஒரு சேஃபாக இருக்கும். அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன், அதானி கிரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026க்குள்ளே ஃபினான்ஷியல் இயர் 2026ல் 5 ஜிகாவாட் வந்து அடிஷ்னலாக க்ளீன் எனர்ஜியில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து அதானி கிரீன் எனர்ஜிக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்தது ஒரு பெரிய நியூஸ் என்னென்னா பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ஷேருக்கு 10 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய போனஸ் இது பஜாஜ் ஃபினான்ஸில். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9,000 எபோ சம்திங் போயிட்டுருக்குது. ஸோ ஒரு ஷேருக்கு 10 ஷேருங்கிற போது கண்டிப்பாக ஒரு 1,000 பிலோ வந்துடும். ஸோ மோஸ்ட்லி அதிகமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ ஏன்னா இது அதிகமாக ட்ரேடிங் நடக்கும். இப்போ 9,000னால ட்ரேடிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ 9,000 பிலோங்கிற போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் பண்ணுறதுக்காக போயிடுவாங்க பஜாஜ் ஃபினான்ஸில். ஸோ கம்பெனி நல்ல கம்பெனி தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. லாங் டேர்முக்கு இதெல்லாம் நல்லா ஒர்த்தபுளாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டிவிடெண்டாக 12 ரூபா கொடுக்குறாங்க. இன்ட்ரீம் டிவிடெண்டாக 44 ரூபா வேறு கொடுக்க போகிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 56 ரூபா கிடைக்க போகுது. ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா May 26ன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிவிடெண்டுக்கு. பட் போனஸுக்கு இந்த ரெக்கார்ட் டேட் சொல்லலை. அது எப்போ வருதுன்னு தெரியல. அவங்களுடைய போர்டு டிசைட் பண்ணி என்னென்னு ஃபர்தராக அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அடுத்தது யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை. நேற்றைய க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடாக தான் கொஞ்சம் இருந்தது. பட் ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% எவ்வளோ தான் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் யூரோப்பியன் மார்க்கெட்டு இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் தான் போய்ட்டுருக்கு. ஸ்டில் நவ் இன்னும் ட்ரேடிங் போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம மார்க்கெட்டு நாளைக்கு நாளைக்கு இருக்காது மார்க்கெட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மே 1ங்கிறதுனால மகாராஷ்டிரா டே. அதனால நாளைக்கு மார்க்கெட் கிடையாது. இனிமேல் வெள்ளிக்கிழமை தான். ஸோ நாளைக்கு என்ன வேணால் நடக்கலாம். நம்ம வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அடுத்தது பிபிசிஎல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட Q4 ரெவென்யூ வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.73% வரைக்கும் டவுனில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து குவார்டர். அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 31% வரைக்கும் டவுனில் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஆயில் கம்பெனிஸ் எல்லாமே கொஞ்சம் பெரிய அளவுக்கு க்ரோத் இல்லை, கொஞ்சம் டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை டிவிடெண்டுக்காக வாங்கலாம். இப்போதைக்கு லோ ப்ரைஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கம்பெனிஸை வாங்கி வச்சிட்டோம்னா நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். 400, 500 வரும்போது விற்றுட்டு வெளில வந்துடணும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இந்த மாதிரி ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனியை எந்தளவுக்கு சீப் அண்ட் ப்ரைஸில் வாங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. அதுமாரி அம்புஜா சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த Q4 ரெவென்யூ வந்து 11.6% வரைக்கும் அப்பில் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 9% டவுனில் போயிட்டுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டிவிடெண்டாக 2 ரூபா கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் டேட் இன்னும் சொல்லணும் ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இந்த Q4 ரெவென்யூ வந்து 28.8% வரைக்கும் நல்லா அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 47% வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே இயர் ஆன் இயரில் ட்ரெண்டுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அதேமாதிரி பஜாஜ் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 19% வரைக்கும் அப்பில் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயர் ஆன் இயரில் என்ஐஏ வந்து பார்த்திங்கன்னா 22% அப்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் சொல்லியிருக்காங்க. அதுமாரி இப்போது இதுவும் வரப்போகுது, போனஸ் ஷேரும் வரப்போகுது. அடுத்தது விஷால் மெகா மார்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த Q4 88% வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயரில். இது வந்து இருக்கிறதுலே இதான் ரெக்கார்ட் ஹை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ பார்த்திங்கன்னா 23.2% வரைக்கும் நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி சிஎட் கம்பெனி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா
ப்ராஃபிட் அந்தளவுக்கு கொடுக்கல. ஒரு 8.4% வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் டவுனில் தான் போயிருக்கு. ரெவன்யூ மட்டும்தான் அப்பில் போயிருக்கு. பட் இந்த ஒரு நியூஸ் இதனால பார்த்தீங்கன்னா நான் ரிசல்ட் அந்தளவுக்கு பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. பெரிய இதாகவே இல்லை, ஆவரேஜான ரிசல்ட் தான். பட் ஆனால் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பில் போயிருக்கு. இல்லை டிவிடெண்ட்டாக 30 ரூபா கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நியூஸ்னால இருந்தா இல்லை என்னன்னு தெரியல, சடனாக பார்த்தீங்கன்னா சீட் ஷேர் நல்லாவே இன்றைக்கி அப்பில் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1350 வரைக்கும், 1200லேருந்து 1350 வரைக்கும் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு நேற்று 150 வரைக்கும் நல்லாவே அப்பில் போயிருக்கு இந்த ஷேரு. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.